வாய்ப்பு கொண்டு வழிபிறந்திட வழிகாட்டிடும் எஸ்டேடி ஏசியன் ஆப்ஷன் வழங்கும் இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கை வடிவமைப்பாளர்களாயின் இது உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்று இலங்கையிலே ஆரம்பமாக இந்த துறையிலே அதாவது ஜுவல்லரி ஜெம்மன் ஜுவல்லரி துறையிலே ஆரம்பமாக காலடி எடுத்து வைக்கின்ற இளம் தலைமுறைக்கான ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு. எனவே இதற்கான ப்ரோக்ராம் இந்த ட்ரெய்னிங் இந்தியாவிலே நடைபெற இருக்கின்றது. இதற்கு இலங்கை அரசாங்கம் மற்றும் இந்திய அரசாங்கம் ஒன்றிணைந்து இந்த ட்ரெய்னிங்கை கெப்பாசிட்டி ப்ரோக்ராம் ட்ரெய்னிங்கை இந்தியாவிலே ஒரு பல்கலைக்கழகத்தில் நடத்த தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இதற்கு வயதெல்லை எவ்வளவு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்பொழுது இந்த ப்ரோக்ராம் நடைபெற இருக்கின்றது, எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், இறுதி திகதி என்ன, இப்படியான பல முக்கியமான தகவல்களை இந்த காணொளியில் தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே நகை பிரியர்களாயின், நகை வடிவமைப்பாளர்களாயின் இது உங்களுக்கான ஒரு முக்கிய ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த ப்ரோக்ராமானது இலங்கையின் நேஷனல் ஜெம்மன் ஜுவல்லரி அத்தாரிட்டி மூலம் வழங்கப்படுகின்ற ஒஃபிஷியலாக வெப்சைட்டிலே உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டிருக்கின்ற நியூஸ் ஆகும். அந்த அடிப்படையிலே கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் அந்த அடிப்படையில் இந்தியா ஹை கமிஷன் இலங்கையினுடைய ஜெம்மன் ஜுவல்லரி அதே போன்று சுயதொழில் டெவலப் பண்ணுகின்ற இப்படியான பல முக்கியமான அமைப்புகளோடு இணைந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டோடு இணைந்து கலபரேட் ஆகி இந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு செய்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த கோர்ஸ்க்கான டைட்டில் ஆனது அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங், அதாவது ஜெம்மன் ஜுவல்லரி அந்த விடயங்களை, அதாவது உதாரணத்துக்கு ரிங், அதே போன்று செயின், இப்படியாக ஜெம்மன் ஜுவல்லரியோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை, நகைகளை கம்ப்யூட்டர் மூலம் அதனை 3Dயிலிருந்து 2Dயிலிருந்து 3Dக்கு மாற்றுகின்ற அந்த வடிவமைப்பு ட்ரைனிங்கள் கொண்ட ஒரு கோர்ஸாக இது அமையப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 18 நாட்களை கொண்ட கோர்ஸாகவும் இந்தியாவிலே ஜெய்ப்பூரிலே கேம்பஸிலே ட்ரைனிங் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இதற்கு 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் என்ற முதலாவது எலிஜிபிள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அட்வான்ஸ் சர்டிஃபிகேட், டிப்ளமா, டிகிரி கொண்டவர்கள் இதற்கு அப்ளை பண்ண முடியாது. அதே போன்று ஜெம்மன் ஜுவல்லரி துறையிலே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்களும் இதற்கு அப்ளை பண்ண முடியாது. எனவே ஆரம்பமாக இந்த துறையிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றவர்கள் அப்ளை பண்ண முடியும். அதே போன்று அந்த வயதிற்கு உட்பட்டவர்கள் மாத்திரம். அதே போன்று இதற்கு விண்ணப்பிப்பதற்கு சம்பந்தமான டீட்டெயில்ஸ்கள் www.ngja.government.lk அதாவது இலங்கையினுடைய நேஷனல் ஜெம்மன் ஜுவல்லரி அத்தாரிட்டி வெப்சைட் மூலமும் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு விண்ணப்பிப்பதற்கு இறுதி திகதி அதாவது ஜூன் மாதம் 9ஆம் திகதி இந்த வருடம் விண்ணப்பிப்பதற்கு இறுதி திகதியாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த ஜெய்ப்பூரில் இந்தியாவிலே நடக்க இருக்கின்ற இந்த ப்ரோக்ராமானது ஜூலை 6ஆம் திகதி தொடக்கம் 23ஆம் திகதி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடைபெற இருக்கின்றது. அதே போன்று இதிலே ஜுவல்லரி சம்பந்தமான பேசிக் நாலேஜ், அதே போன்று அந்த கம்ப்யூட்டர் மூலம் அதாவது 3D டிசைன் எவ்வாறு பண்ணுவது, அதே போன்று சம்பந்தமான நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், இப்படி பல முக்கியமான அடிப்படையில் தரவான தேவையான இந்த துறையில் முன்னேறுவதற்கு தேவையான அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கியதாக நகை வடிவமைப்பு ட்ரைனிங் 18 நாட்களை கொண்ட ட்ரைனிங் இந்தியாவிலே வழங்கப்பட இருக்கின்றது. எனவே இதற்கு இலங்கையில் இருக்கின்ற 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். எனவே விண்ணப்பிப்பதற்கு கூகுள் ஃபார்ம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் ஊடாக கட்டாயம் விண்ணப்பிக்க வேண்டும். எனவே அதிலே தெரிவு செய்யப்படுபவர்கள் இன்டர்வியூ மூலம் தெரிவு செய்யப்பட்டு இந்த கோர்ஸுக்கு உள்வாங்கப்படுவார்கள் என்ற முக்கியமான செய்தியையும் கூறிக்கொண்டு இது சம்பந்தமான இந்த கோர்ஸ் சம்பந்தமான மேலதிக தகவல்களை அவர்களுடைய உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கம், அதே போன்று இமெயில் அட்ரஸ் போன்ற விடயங்களும் இந்த நோட்டீஸிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்களோடு நேஷனல் ஜெம்மன் ஜுவல்லரி அத்தாரிட்டி மூலம் தொடர்பு கொண்டு மேலதிகமான தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது கூகுள் ஃபார்மினை நிரப்புவதற்கான விண்ணப்ப சேவையை எம்மிடமிருந்து எஸ்ஜேடி ஏசியன்
ஏசியன் ஆப்ஷன் மூலம் பெற்றுக்கொள்ள விரும்பினால் எமது வாட்ஸ்அப் இலக்கம் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வழங்கப்பட்டிருக்கின்றது. வாட்ஸ்அப்பின் ஊடாக தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் மேலதிகமான விண்ணப்ப சேவைகள் நாம் அறிந்தவற்றை உங்களுக்கு அறியத்தர காத்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் இது சம்பந்தமான லிங்கினையும் எமது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பதிவிட்டுள்ளோம். தொடர்ந்தும் இது போன்று பல முக்கியமான வாய்ப்புகள், தகவல்கள், ஆப்பர்ச்சுனிட்டிகளை பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் எமது எஸ்ஜேடி ஏசியன் ஆப்ஷனோடு இணைந்திருங்கள். நன்றி.